Taste the Daily. அண்மைச் செய்தி. சென்னையிலிருந்து சிங்கப்பூருக்கு 162 பயணிகளுடன் புறப்பட்டு செல்ல இருந்த ஏர் இந்தியா பயணிகள் விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதால் பயணிகள் சென்னை விமான நிலையத்திலேயே தவித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயகர் வழங்க கேட்கலாம். ஜெயகர், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண். சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு காலை 10:40 மணிக்கு ஏர் இந்தியா பயணிகள் விமானம் வந்துவிட்டு அதே விமானம் மீண்டும் சென்னையில் இருந்து சிங்கப்பூருக்கு பகல் 12 மணிக்கு புறப்பட்டு செல்லும். அந்த விமானம் இன்று சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு தாமதமாக பகல் 11:30 மணிக்கு வந்தது. இதையடுத்து சென்னையிலிருந்து சிங்கப்பூர் செல்லும் ஏர் இந்தியா பயணிகள் விமானம் தாமதமாக பிற்பகல் 2 மணிக்கு புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த ஏர் இந்தியா பயணிகள் விமானத்தில் சென்னையிலிருந்து சிங்கப்பூர் செல்வதற்கு 162 பயணிகள் இருந்தனர். இதற்கிடையே சென்னை சிங்கப்பூர் ஏர் இந்தியா விமானம் சென்னையிலிருந்து புறப்படுவதற்கு முன்னதாக அந்த விமானத்தில் இயந்திர கோளாறு இருப்பதை கண்டறிந்த விமானி விமானத்தை இயக்குவது ஆபத்து என்று கருதி உடனடியாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து விமான பொறியாளர்கள் குழுவினர் விமானத்திற்குள் ஏறி பழுதடைந்த விமான இயந்திரத்தின் வாழ்வை சரி செய்யும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் விமானம் தாமதமாக சென்னையிலிருந்து சிங்கப்பூருக்கு புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையிலிருந்து சிங்கப்பூர் செல்வதற்காக வந்திருந்த 162 பயணிகள் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் தவித்துக் கொண்டு வருகின்றனர். விமானத்தில் ஏற்பட்டுள்ள இயந்திர கோளாறு சரி செய்யப்பட்டு விமானம் தாமதமாக அடுத்த ஓரிரு மணி நேரத்தில் புறப்பட்டு செல்லும் என்றும் விமானத்தில் எரிபொருள் கசிந்ததாக வந்த தகவல் தவறானது என்றும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். அருண், விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயகர்.